இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். மதத்தின் பெயரால் தீவிரவாதம் பரப்பப்படுகிறது, பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பத்தான்கோட் விமானப்படை தாக்குதல் சம்பவம் 27ஆம் தேதி இந்தியா வருகிறது, பாகிஸ்தான் விசாரணை குழு. ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் வாகன சோதனை கடுமையாக்கப்படும், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தகவல். ஆண் நண்பருடன் அதிமுக பெண் எம்பி கிளுகிளு பேச்சு, வாட்ஸ்அப்பில் வேகமாக பரவி வருவதால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு. அவிநாசி அதிமுக எம்எல்ஏ மீது பாலியல் புகார், தட்டி கேட்டு உறவினருக்கு ஆடி உதை. விரிவான செய்திகள். அமைதி என்னும் அர்த்தம் கொண்ட இஸ்லாத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அன்பு, அமைதி ஆகிய தத்துவங்களை பரப்பும் இஸ்லாமிய சுபியஸ்தத்தின் 4 நாள் சர்வதேச மாநாடு டெல்லியில் தொடங்கியது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, மனித சமூகத்தை நன்னெறிப்படுத்தி அமைதியை போதிக்கும் மார்க்கமாக இஸ்லாம் விளங்குவதாக தெரிவித்தார். இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானில் அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, அந்த அனைத்து பெயர்களுக்கும் அன்பு, சமாதானம் என்றே அர்த்தம் உள்ளதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். Rahman and Rahim. Sufism is the voice of peace, coexistence, compassion and equality, a call to universal brotherhood. உலகம் முழுவதும் பயங்கரவாதம் மிக வேகமாக பரவி வருவதாக கூறிய மோடி, கடந்த ஓராண்டில் மட்டும் 90 நாடுகளில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எனவும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளை சேர்ந்த சுபி அறிஞர்கள், கல்வியாளர்கள், சமூக சேவகர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பத்தான்கோட் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த பாகிஸ்தான் விசாரணை குழு வருகிற 27ஆம் தேதி இந்தியா வருகிறது. பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் விமானப்படை தளத்தில் கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 7 வீரர்கள் உயிரிழந்தனர். 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு ஈடுபட்டதாக இந்தியா குற்றம் சாட்டியது. மேலும் இதுகுறித்த ஆதாரங்களையும் பாகிஸ்தான் அரசுக்கு இந்தியா அனுப்பியிருந்தது. இதனை பரிசீலனை செய்த பாகிஸ்தான் அரசு இது பற்றி விசாரிப்பதற்காக கூட்டு விசாரணை குழுவை அமைத்தது. இந்த குழு இந்தியாவிற்கு வந்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் சார்க் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேபாளம் சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் பிரதமரின் ஆலோசகர் சர்தாஜ் அஜீஸை சந்தித்து பேசினார். அப்போது பத்தான்கோட் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பத்தான்கோட் தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக பாகிஸ்தான் கூட்டு விசாரணை குழு வரும் 27ஆம் தேதி இந்தியா வரும் என்றும் 28ஆம் தேதி விசாரணையை தொடங்கும் என்றும் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார்.
ஏப்ரல் 22 முதல் வாகன சோதனைகள் கடுமையாக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதையொட்டி அதன் பின்னர் வாகன சோதனைகள் கடுமையாக்கப்படும் என்றார். 50,000 வரை பணம் வைத்திருந்தால் அதனை யாரும் பறிமுதல் செய்ய மாட்டார்கள் என கூறிய அவர், அந்த தொகையை 1 லட்சம் ரூபாய் வரை உயர்த்துவதற்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை கோர முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி அப்போது கூறினார். அதிமுக பெண் எம்பி சசிகலா புஷ்பா தனது ஆண் நண்பருடன் பேசிய கிளுகிளு பேச்சு வாட்ஸ்அப்பில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அதிமுக எம்பியாக பதவி வகிப்பவர் சசிகலா புஷ்பா. மகளிர் அணியில் தலைமை பொறுப்பு வகித்து வந்த இவரது பதவி சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவுக்கு பிறகு பறிக்கப்பட்டது. இந்த நிலையில் டிசம்பர் மாதம் சென்னையில் வெள்ளம் புரட்டிய போது தனது ஆண் நண்பருடன் சசிகலா புஷ்பா செல்போனில் கிளுகிளுப்பாக பேசிய ஆடியோ வாட்ஸ்அப்பில் வேக வேகமாக பரவி வருகிறது. ஆண் நண்பர் கேட்கும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் எம்பி சசிகலா நேற்று இரவு ஃபுல் மப் என்று கூறி பலமாக சிரிக்கிறார். மேலும் தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறித்து உரையாடும் இருவரும் மாவட்ட அமைச்சரான சண்முகநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தத்தி என விமர்சிப்பது தொடங்கி தேர்தலில் போட்டியிடுவது, மகளிர் அணியில் பதவி தருவது என நீள்கிறது. உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நல்ல ஃபுல் மப்பு வந்துச்சு. போன போட்டேன் அப்புறம் தம்பிக்கு இன்னைக்கு மிக்சத்தை கேட்டேன். என் பக்கத்துலதான் இருப்பாரு. அப்ப கேட்டேன், அந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டரி பப்ளிக் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஸ்டேட்டான முடிச்சு தமிழ்நாடு முடிச்சுட்டு 5 மாசம் 6 மாசம் ஆச்சு. தமிழ்நாடு முடிச்சு இப்ப ராஜஸ்தான் எடுத்தோம். அதுக்கு வந்து இன்டர்வியூ கார்டு ஒரு அடுத்த ரவுண்ட் வரும்போது அது இன்டர்வியூ கார்டு நீங்க என்கிட்ட நீங்க அவங்களுக்கு கேட்டேன்னு சொல்லிட்டேன். சரியா? இன்டர்வியூ கார்டு அப்படிலாம் அந்த ரவுண்ட் எடுத்து வரும்போது அவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. சரியா? டைரக்டா ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் திருப்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு. இன்டர்வியூ கார்டுல இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அண்மை காலமாக அதிமுக பெண் எம்பிகளின் செயல்பாடுகள் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் எம்பி தனது கணவரை கடுமையாக வசைபாடி மிரட்டியது வாட்ஸ்அப்பில் வெளிவந்து பரபரப்பை கிளப்பிய நிலையில், தூத்துக்குடி பெண் எம்பி சசிகலாவின் ஆண் நண்பருடன் கிளுகிளு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு அவிநாசி அதிமுக எம்எல்ஏவை தட்டி கேட்ட பெண்ணை அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த கருப்பசாமி. இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவிநாசி தாலுகா ஆலந்தூர் சத்யா நகரில் வசித்து வரும் சித்ரா என்பவரது வீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக வந்திருந்த ராமச்சந்திரனின் மனைவி முகமாலிடம் தகாத முறையில் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முகமால் தனது உறவினரான சித்ராவிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து தட்டி கேட்ட சித்ராவை எம்எல்ஏ கருப்பசாமி தகாத வார்த்தையில் பேசியதுடன் தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளார். இதனால் சித்ராவின் வலது கையில் தசை கிழிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவிநாசி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கருப்பசாமி என்பவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஒரு சீர் நடந்த வீட்டுக்கு உள்ளே புகுந்து பெண்ணென்றும் பாராமல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இன்னொரு பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறார். இதனை தட்டி கேட்டதற்காக இந்த பெண்ணை செருப்பை கழட்டி அடித்து
தொடர்ந்து இதுபோன்ற செயலில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவனேசி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் காவல்துறையை வைத்து மிரட்டி அவர் கணவரை கட்டாயப்படுத்தி வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார். இதன் விளைவாக 4 நாட்களாக எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் தொடர்ந்து காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ மீது அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சித்ராவின் கணவரை கடத்தி சென்று மிரட்டி போலீசில் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக் கொள்ள கூறியதுடன் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட சித்ராவின் தரப்பில் கூறப்படுகிறது. இந்திய விமான நிலைய இயக்குநர் பதவியில் இருந்து RK ஸ்ரீவஸ்தவா அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரியான ஸ்ரீவஸ்தவா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய விமான நிலைய தலைவராக பொறுப்பேற்றார். அவர் பதவியேற்று 15 மாதங்களே ஆகின்றது. இன்னும் 5 ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ள நிலையில் தற்போது அவர் நீக்கப்பட்டுள்ளார். அவரது பதவி நீக்கத்திற்கு காரணம் குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸ்ரீவஸ்தாவிற்கு பதிலாக விமான நிலைய ஆணையத்தின் இணை செயலாளராக உள்ள அருண்குமாரை புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக எம்எல்ஏ தடியால் அடித்ததால் எலும்பு முறிந்த போலீஸ் குதிரை சக்திமானின் பின்னங்காலின் கீழ் மூட்டு பகுதி அறுவை சிகிச்சை மூலம் வெட்டி அகற்றப்பட்டது. உத்தரகாண்ட் மாநில தலைநகர் டேராடூனில் கடந்த 14ஆம் தேதி ஆளும் கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது பாஜக எம்எல்ஏ ஜோஷி காவல்துறையின் லத்தியை பிடுங்கி ரோந்து குதிரையான சக்திமானின் பின்னங்காலை முறித்ததாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்தில் பாஜக எம்எல்ஏ ஜோஷி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குதிரையை தாக்கியதாக பாஜகவை சேர்ந்த பிரமோத் போரா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே குதிரையின் பின்னங்காலில் காயம் ஏற்பட்டதிலிருந்து ரத்த ஓட்டம் தடைப்பட்டதால் குதிரைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 4 மணி நேரம் நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சையின் முடிவில் வேறு வழியின்றி குதிரையின் பின்னங்காலை கால்நடை மருத்துவர்கள் வெட்டி அகற்றினர். இடஒதுக்கீடு கோரி ஹரியானாவில் மீண்டும் போராட்டத்தை தொடங்க உள்ளதாக ஜாட் அமைப்புகள் எச்சரித்துள்ளதை அடுத்து அந்த மாநிலத்திற்கு துணை ராணுவ வீரர்கள் சுமார் 3000 பேர் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இடஒதுக்கீடு கோரி கடந்த மாதம் ஜாட் சமூகத்தினர் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. டெல்லிக்கு நீர் விநியோகிக்கும் முனை கால்வாயை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முடக்கியதால் அங்கு நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. எனவே இந்த முறை அவ்வாறு நிகழாமல் தடுக்கும் நோக்கில் அங்கு துணை ராணுவ படைகளை சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்டோர் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகளிலும் பதற்றம் ஏற்படும் பகுதிகளிலும் கூடுதல் வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமாறு ஜாட் சமூக தலைவர்களுக்கு ஹரியானா அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய ஜாட் இடஒதுக்கீட்டு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் யஷ்பால் மாலிக் அரசுடனான இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் தங்களது போராட்டம் மீண்டும் தொடரும் என தெரிவித்தார். இதனிடையே கடந்த முறை நிகழ்ந்ததை போல் இந்த முறையும் வன்முறைகள் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ளுமாறு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஹரியானா மாநில முதல்வர் மனோகர் லால் கட்டார் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. திருத்தணியில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் தேமுதிக மனு. காதல் மனைவியை கொன்று வீட்டிலேயே புதைத்த கொடூர கணவன் கர்நாடக போலீசார் கைது செய்து விசாரணை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கோவில் நகரமான திருத்தணியில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் தேமுதிக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவரை சந்தித்து தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார்.
அதில் கோவில் நகரமான திருத்தணியில் அனைத்து விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்கள் நின்று செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் பெங்களூரு, காட்பாடி, செங்கல்பட்டு ஆகிய மார்க்கங்களில் விரைவு ரயில்கள் இயக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. பிளாட்பாரம், பிரிட்ஜி அந்த பக்கம் தாண்டத்துக்கு படி இருக்கு. 60 வயசு இருக்கிறவங்களாம் அந்த படி தாண்டி போக முடியல. அது ஒரு பாலம் சொல்லி ரயில்வே மேலாளர் அவர்களை ஒரு மனு கொடுத்தாங்க. அதே மாதிரி பெங்களூரு சில வசதியான ட்ரெயின் கிடையாது பெங்களூருக்கும். அதே மாதிரி காட்பாடி, வேலூர் சொல்லணும்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. இது கோவில் பகுதி. ஒரு நாள் 1000 பேர் 2000 பேர் கோவிலுக்கு பக்தர்கள் வராங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சில எக்ஸ்பிரஷன்லாம் வருது இந்த இடத்துல. ஆனால் நிற்காம நேரம் போயிடறாங்க. பாம்பே, திருப்பதி, வண்டி நிற்காம போயிடுது. அதே அந்த மெயின் ஸ்டாப்பிங்கை போட்டு கோயில் இடத்துக்காக அதுக்காக பப்ளிக்காக வந்து இந்த மனுவை வந்து சந்திச்சிருக்கோம். காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதலாக மின்சார ரயில்கள் இயக்க வேண்டும் எனவும் ரயில் பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே காதல் மனைவியை கொன்று வீட்டிலேயே புதைத்த கொடூர கணவரை கர்நாடக போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள சாரகப்பள்ளியை சேர்ந்தவர் அனில்குமார். இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திரிவேணி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்தார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்தனர். இதனிடையே மனைவி திரிவேணியை சமாதானம் பேசி அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதன் பின்னர் திரிவேணியிடம் இருந்து எந்த தகவலும் இல்லாததால் அவரின் பெற்றோர்கள் பெங்களூரு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அனில்குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது திரிவேணியை கொலை செய்து வீட்டுக்கு அருகே மாட்டு கொட்டகையில் புதைத்ததை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உடலை தோண்டி எடுத்த போலீசார் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு உடலை எரித்தனர். பின்னர் கர்நாடக போலீசார் அனில்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் முகாமிட்டுள்ள காட்டு எருமைகளை பிரத்யேக துப்பாக்கிகள் மூலம் விரட்டும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக காட்டு எருமைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. நகரின் முக்கிய பகுதிகளான பேருந்து நிலையம், ஏரி சாலை, சிவனடி ரோடு, ராயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் இந்த எருமை மாடுகள் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கடந்த 2 தினங்களாக ஏராளமான காட்டெருமைகள் முகாமிட்டுள்ளது. அங்குள்ள நோயாளிகளையும் மருத்துவமனை ஊழியர்களையும் அச்சுறுத்தி வரும் இந்த மாடுகளை பிரத்யேக துப்பாக்கிகள் மூலம் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு தண்ணி காட்டி வரும் காட்டெருமைகள் தொடர்ந்து அப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதனிடையே திருத்துறைப்பூண்டி அருகே வழி தவறி வந்து ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த அரிய வகை ஆந்தை குஞ்சுகளை பொதுமக்கள் மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தங்க நாணயத்தை சென்னையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. வாடிக்கையாளர்கள் இதுவரை வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட தங்க நாணயங்களை மட்டுமே வாங்கி வந்த நிலையில் முதன்முறையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தங்க நாணயம் சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் அதன் தலைமை செயல் அதிகாரி கோட்டீஸ்வரன் இதனை அறிமுகப்படுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 5, 10 மற்றும் 20 ஆகிய கிராம்களில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வங்கி கணக்குகள் வைத்திருப்போர் இந்த நாணயங்களை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்தியாவிலேயே மேக் இன் இந்தியா என்று சொல்கிறார்கள். அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும், முடிந்த வரைக்கும் எல்லாம் இந்தியாவிலே தயாரிக்க வேண்டும் சொல்கிறார்கள். அதற்கேற்றாற் போல முதல் முறையாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட தங்க நாணயங்கள் விற்பதற்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இன்றைய தினம் இந்தியாவில் ஆரம்பித்திருக்கிறது, சென்னையில் ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் முடியும் வரை விவசாயிகள் பெற்ற கடன் தொகையை வசூலிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னையில் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமீப காலமாக தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். கடன் வசூலிப்பில் வங்கிகள் கடுமையாக அடக்குமுறையை கையாள்வதாகவும் புகார் கூறினார். தேர்தல் முடியும் வரை விவசாயிகள் பெற்ற கடன் தொகையை வசூலிக்க கூடாது என கோரிக்கை விடுத்துள்ள அவர்,
இதனை வலியுறுத்தி விரைவில் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக கூறியுள்ளார். விவசாயத்தில் இழப்பு ஏற்பட்டதனுடைய விளைவு வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் விவசாயிகள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டு பல குடும்பங்கள் தற்கொலை நிலைக்கு தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாகவே 2500 பேருக்கு மேல் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள் என்று மத்திய அரசு புள்ளிவிவரத்தோடு வெளியிட்டிருக்கிறது. இப்படி மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த விவசாயிகள் இந்த ஆண்டு கடன் வசூலிலே மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறது இந்த வங்கிகள். போளூர் அருகே பூங்காவனத்தம் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்து சித்தேரி கிராமத்தில் ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலின் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். சீர்காழி அருகே அதிவேகமாக சென்ற லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த புது மாப்பிள்ளை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த வரிசை 10 கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு திருமணமான இவர் தனது மாமியார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்நிலையில் அருகில் உள்ள அண்ணன் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சக்திவேல் மீது அவ்வழியே அதிவேகமாக வந்த லாரி ஒன்று மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். திருமணமான ஒரே மாதத்தில் விபத்தில் சிக்கி புது மாப்பிள்ளை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்து 100 டிகிரி தாண்டி உள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து கத்திரி வெயிலை போன்று உக்கிரமாக காட்சியளிக்கிறது. பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக இருப்பதுடன் இரவிலும் வெப்பத்தின் தாக்கம் உள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பள்ளிகளில் தேர்வுகள் நடைபெறும் வேளையில் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயில ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்துல வெளியவே வர முடியல. 10 மணிக்கே இப்படி வெயில் அடிக்குன்னா அப்ப இன்னும் ஒரு மதியானம்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. உடம்ப குளிர்ச்சாக்கிறதுக்கு இளநீ கடை நுங்கு கடைக்கெல்லாம் வர வேண்டியதா இருக்கு. முதியோர் நாள் கூட வெளியே வர முடியல, ரொம்ப இதா இருக்கு. இப்பவுமே எப்படின்னா அப்ப அக்னி நட்சத்திரம்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் வெயில். கடந்த 2 தினங்களாக வெயில் 100 டிகிரியை தாண்டி உள்ளதால் அம்மாவட்டத்தில் பகல் நேரத்தில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. சென்னை அருகே பழமை வாய்ந்த கோவிலின் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை திருவொற்றியூர் அடுத்து மணலி சின்ன சேக்காடு பகுதியில் பழமை வாய்ந்த சந்திராமன் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள உண்டியலை உடைத்த மர்ம நபர்கள் சிலர் அதிலிருந்து 30,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த ஆலயம் 300 வருட கோவில் காஞ்சி சங்கராச்சாரியார் மடம் என்று பூஜை செய்த தலமாகும். இந்த தலத்தில் சுமார் 2 ஆண்டுகள் முன் நமது சந்திரமன் ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்து சீரம் சிறப்பம் நடந்தது. அதிலிருந்து நமது சந்திரமன் கோயில் உண்டியல் எந்த ஒரு இதுவும் திறக்கவில்லை. அடுத்த மாதம் ஏப்ரல் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சித்ரா பௌர்ணமி திருவிழா நடக்க இருக்கிறது. அதை முன்னிட்டு நாங்கள் கோயிலை நாளை மறுநாள் திறக்கலாம் என்று பார்த்தோம். அதற்குள் சில மர்ம நபர்கள் இன்று சந்திரமன் கோயில் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணம் ரூபாய் 50,000 மேலையும் மற்றும் நகைகளையும் திருடி சென்றிருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மணலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் திருவிழாவை முன்னிட்டு 2 நாட்களில் உண்டியலை திறப்பதாக இருந்த நிலையில் மர்ம நபர்கள் அரங்கேற்றிய இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற 16வது போட்டியில் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. பின்னர் விளையாடிய அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன்கள் எடுத்தது. ஆப்கானிஸ்தான் அணியில் ஆஸ்கார் அற்புதமாக விளையாடி 62 ரன் எடுத்தார். பின்னர் 154 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இலங்கை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 18.5 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது. அந்த அணியின் தில்சன் 56 பந்துகளில் 83 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வித்திட்டார். கடைசியில் களம் இறங்கிய கேப்டன் மேத்யூஸ் 10 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்தார். இறுதியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றது. Straight onto the stumps and... Oh, nearly. So close. That's more like it. Nicely played that. Straight onto the stumps and worked over mid-wicket. Oh, God, he's done it in his first over. இந்நிலையில் தர்மசாலாவில் இன்று நடைபெறும் 17வது ஆட்டத்தில் குரூப் 2 உள்ள ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய அணிகள் மோத உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.